வணக்கம். நான் சைதை மீனா. நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? எங்க நல்லா இருக்கிறது? என்ன 14 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே விடாத வளர்த்தாங்க எங்கள் வீட்டில். என்னை 14 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே விடாத வளர்த்தாங்க. அப்பாலிக்கா ஒரு 2 தப்பா ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பேன், அவ்வளோதான். எங்கள் அம்மா தான் இட்டுன்னு போவாங்க, இட்டுன்னு வந்து விட்டுருவாங்க. கிராமத்துலேருந்து வாழ்ந்ததுனால அந்த கிராமத்து பழக்கத்துலேயே மெட்ராஸ்லேயே என்னை அப்படி வச்சுருந்தாங்க. இப்போல்லாம் கிராமத்துலலாம் அது மாதிரிலாம் இல்லை. நல்லா எல்லாம் படிக்குதுங்க, காலேஜ் போகுது, எல்லாம் செய்யுது, லெக்கின்ஸ் போடுது, எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனாக்கா இந்த வீட்டு உள்ள பொண்ணை பூட்டி வைப்போம் ஆன்ற மனுஷர்லாம் தலை குனிஞ்சாங்கன்னு பாடிட்டு பூட்டார் ஒருத்தர். இப்போ பொண்ணுங்க வந்து படிக்குதுங்க, பட்டம் வாங்குதுங்க, சட்டம் செய்யுது, எல்லாம் தான் செய்கிறாங்க. ஆனாக்கா வேலை, அம்மா படிப்பு படிச்சுட்டு வேலைக்கு போகுது. வேலைக்கு போயிட்டு திரும்ப சொல்ல வண்டி ரிப்பேர் போச்சு, மிஷின்னு நிற்கிது. அப்போ லாரி வருது, லாரியில் இருந்தவங்க 3 பேர் பார்த்தானுங்க, லம்பா கிடச்சதுன்னு அப்படியே தூக்கின்னு போயிட்டு சாவடிச்சிட்டானுங்க. ஆனால் அவனுங்களுக்கு தண்டனை கிடச்சிது. ஆனால் போன பொண்ணு திரும்ப வருமா? போன உசுறு திரும்ப வருமா? வராது. இப்படி தான் ரொம்ப வருஷம் முன்னாடி ஒரு பொண்ணு மன வளர்ச்சி இல்லாத அத்தை போய் வாட்ச்மேன் கொண்டு அம்மா பேர் சேர்ந்து அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. என்னத்துக்கு இது? ஏன் இவனுங்களுக்கு புத்தி இப்படி போகுது? ஏன் இப்படி போகுது? வீட்டில் பொண்டாட்டிக்கிறா, லாரில் போனவன் லாரில் போகிறவனுக்கு வீட்டில் பொண்டாட்டிக்கிறா, பொண்ணு இது எல்லாம் இருக்கிறாங்க. அப்போ அதில் இன்னொரு பொண்ணை பார்த்தா ஏன் அந்த மாதிரி எண்ணம் வருது? நம்மளுக்கு எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா அதுங்கெல்லாம் அப்படியே ரோட்டில் நிற்கிதுங்களேன்னு எண்ணம் வரலையா? நம்ம இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணிட்டு போயிட்டோம்னாக்கா அந்த நம்ம அக்கா தங்கச்சி பொண்டாட்டி பிள்ளைலாம் ரோட்டில் நின்றுடுமேன்னு எண்ணமே இல்லை. என்னன்னா பொண்ணை பூட்டிலாம் வைக்க வேணாம். இந்த பசங்க இருக்கிறானுங்கள்ல, அவனுங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த பொண்ணுங்களுக்கு கொடுக்குற ஒரு முக்கியத்துவத்தை அந்த பசங்களுக்கும் கொடுக்கணும். இந்த பொண்ணுங்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை பசங்களுக்கும் கொடுக்கணும். பொண்ணு கொஞ்சம் லேட்டாக வந்தால் தப்பு சொல்கிறோம்ல. ஃபோனில் எதுனா உள்ள பேசுனா அது என்ன ஏதுன்னு பார்க்குறோம். சிரிச்சா போச்சுன்னு சொல்லுவாங்க. பொண்ணு சிரிச்சா பூச்சான், சிரிக்க கூட கூடாது. இப்படிலாம் இருந்துட்டு இப்போ இந்த பையனுங்களுக்கு சின்ன வயசுலேருந்து நம்மளுக்கு அக்கா தங்கச்சி இருக்குது. அதே மாதிரி தான் பக்கத்தில் இருக்கிறவங்க, வெளியில் போனால் கண்ணில் படுறவங்க எல்லாரும் அக்கா தங்கச்சி அம்மா மாதிரி அந்த மாதிரிலாம் சொல்லி கொடுக்கணும் சின்னதுங்களுக்கு. நான் சொல்கிறது உங்களுக்கு இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னீங்கன்னா அப்பால நம்ம வீட்டு பொண்ணுக்கே பாதுகாப்பு இல்லை. அவ்வளோதான் சொல்கிறது. பசங்களுக்கு இதை செய்தாக்கா என்ன ஆகுன்ற பயம் இருக்கணும். அப்பா அம்மா சொன்னது நினைவில் வரணும், லேட்டாக வரக்கூடாது. அக்கா தங்கச்சி எப்படி வராளோ அது மாதிரி என்ன பொண்ணை பெற்றா மட்டும் மடியில் நெருப்பை கட்டின்னு இருக்கிறது கிடையாது. பிள்ளையும் அப்படித்தான். அவன் ஒரு தப்பு பண்ணான்னா என்ன ஆகும்? அப்பால கிடைப்பானா? ஆகும் சொல்லுங்க, ஜெயிலுக்கு போடுவான். அப்புறம் என்ன ஆகும்?
பையனையும் பொண்ணுக்கு சமமாக வளர்க்கணும், அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது. நம்ம வீட்டில் பொண்ணுங்க இருக்குதுடா, வெளியில் போனால் நீயும் பார்க்குறவங்கள உன்ன மாதிரியே சமமாக நினைக்கணும். அது பொண்ணோ ஆணோ தெரியாது, உனக்கு சமமாக நினைக்கணுமே தவிர வேற மாதிரிலாம் கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது. அப்படி சொல்லி கொடுத்து வளர்த்தாதான் நான் திருடனா பார்த்து திருடுனா கண்டி தான் உண்டு, இல்லைன்னா யாரும் அவனை திருத்தவே முடியாது. அதனால சின்னதுலேருந்தே அதுக்கு பால் ஊட்டுற மாதிரி சோறு ஊட்டுற மாதிரி அதை சொல்லி சொல்லி வளர்க்கணும். அப்படி வளர்த்தா கண்டி இந்த மாதிரி நடக்கிறது நிற்காது. அவ்வளோதான். ஏதோ எனக்கு தெரிஞ்சது வயசானவ, அதனால அவளுக்கு இதுதான் தெரியும் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம வீட்லேயும் பொண்ணுங்க இருக்குது, பிள்ளைங்க இருக்குது, அந்த நினைப்பு இருக்கணும். அப்படிதான் பசங்களையும் அதே மாதிரி வளர்த்தாதான் நம்ம இந்த பையனையும் காப்பாற்ற முடியும். தெரியுதா எது சொல்கிறேன் நான்? பொண்ணுங்க தப்பா ஆயிடுச்சுன்னா அது இந்த கற்பு போயிடுச்சு அது இதுன்னு சொல்கிறோமே, அந்த மாதிரி இவனுக்கும் உனக்கு உயிர் போயிருண்டான்னு சொல்லி வளர்க்கணும். புரியுதா? அந்த மாதிரி சொல்லி வளர்த்தா கண்டி நம்ம புள்ள நல்ல பிள்ளையா இருக்கும். அல்லாங்காட்டி யாருக்கு என்ன வரும்னு தெரியும் சொல்லுங்க. நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம், நாங்கள் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிறோம். எங்கள் பசங்க நல்ல பசங்க, ஒரு சின்ன பசங்க விளையாடின்னு இருக்குதுன்னு வைங்களேன், அதில் ஒன்றுக்கு ஒன்று அடிச்சுக்கும். அப்போ வீட்டுக்கு அந்த பையனை கூட்டின்னு அம்மாக்காரி இந்த வீட்டுக்கு வரா, உங்கள் பையன் என் பையனை இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னா என் பிள்ள அதெல்லாம் செய்யாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க, என் பிள்ளை அதெல்லாம் செய்யாது அப்படி சொல்லுவாங்க. நிறைய பேரை பார்த்துருக்குறேன். அது என்ன ஆகும்னா அது தப்பு பண்ணுறதுக்கு கீ கொடுக்குற மாதிரி. அது இருக்கக்கூடாது. பொண்ணும் ஒன்று தான், ஆம்பளை பையனும் ஒன்று தான், ரெண்டு கண்ணு. நீ அத்தை எப்படி வளர்க்குறியோ அதே மாதிரி இத்தையும் வள. அப்போ தான் சின்ன வயசுல இருந்தே அதுக்கு சொல்லி சொல்லி வளர்த்தாதான் அதுக்கு மற்ற எண்ணம்லாம் வராது. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொன்னப்பா. நீ வயசாயிடுச்சு உனக்கு, நீ ஏதோ புலம்புறன்னு நினச்சிங்கன்னா நினச்சிக்கோங்க. நான் என்ன பண்ணுறது, நமக்கு தெரிஞ்சதை சொல்கிறத சொல்லிட்டேன், அவ்வளோதான். நான் போயிட்டு வரேன். என்ன சொல்கிறீங்க? வேறு எதுவும் சொல்கிறதுக்கு தோணலை, நான் போயிட்டு வரேன்.